Alhamdulillahi Rabbil Alameen. As-salatu wassalamu ala sayyidil mursaleen wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. Faqala ta'ala: إذ تستغيثون ربكم فاستجاب لكم أني ممدكم بألف من الملائكة مردفين وما جعله الله إلا بشرى ولتطمئن به قلوبكم وما النصر إلا من عند الله إن الله عزيز حكيم. அல்லாஹு தஆலா பத்ருடைய தினத்தில் நடந்த சில செய்திகள் அல்லாஹு தஆலா சொல்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பத்ருடைய தினத்தின தன்னுடைய சஹாபாக்களை பார்த்தாங்க. அவங்க 300 பேர்களாக இருந்தாங்க. முஷ்ரிக்கீன்களை பார்த்தா அவங்க 1000 விட அதிகமாக மக்கள் இருந்தார்கள். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிப்லாவை முன்னோக்கி தன் மீது ஒரு போர்வை போர்த்தி கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செய்து கொண்டிருந்தார்கள். அந்த துஆல சொன்னாங்க, அல்லாஹும்ம அன்ஜிஸ்லி மா வஅத்தனி, யா அல்லாஹ் எந்த ஒன்றை எனக்கு நீ வாக்குறுதி அளித்தாயோ அதை நிறைவேற்றி கொடுப்பாயாக. அல்லாஹும்ம இன் துஹ்லிக் ஹாதிஹில் இஸ்ஸாபா மின் அஹ்லில் இஸ்லாம் ஃபலா துஅபத் ஃபில் அர்தி அபதா. யா அல்லாஹ் இந்த முஸ்லீம்களை சேர்ந்த இஸ்லாமிய கூட்டத்தினர் அழிக்கப்பட்டால் இதுக்கு பிறகு இந்த பூமியில் நீ வணங்கப்பட மாட்டாய். எனவே யா அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வாயாக என்று துஆ செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டிருந்தார்கள். இந்த அளவுக்கு அவங்களுடைய போர்வை கூட தோளிலிருந்து கீழே விழுந்துட்டது. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த போர்வை எடுத்து அவர்களை போர்த்தினார்கள். அதுக்கு பிறகு பின்னால் இருந்து அவங்களை அணைத்து கொண்டார்கள். சொன்னாங்க, யா நபி அல்லாஹ், கஃபாக முனாஷதுக ரப்புக், நீங்கள் ரப்புடத்தில் சத்தியம் பண்ணி கேட்கறது போதும், நிறுத்தி கொள்ளுங்க. ஃபைன்னஹு சயன்ஜுஸுலக மவஅதக், சயன்ஜுஸுலக மவஅதக், எந்த ஒன்றை அல்லாஹ் உங்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கின்றானோ அதை அல்லாஹ் நிறைவேற்றிய தீர்வான். அப்பொழுது அந்த ஆயத்தெல்லாம் இறக்கினான். இது தஸ்தகீஸூன ரப்பக்கும், நீங்கள் எப்பொழுது அல்லாஹ்விடத்தில் உதவி தேடினீர்களோ ஃபஸ்தஜாப லக்கும் அன்னி முமீதுக்கும் பி அல்ஃபி மினல் மலாயிகத்தி முர்திஃபீன், அல்லாஹ் உங்களுக்கு பதிலளித்தான், உங்களுக்கு நான் 1000 மலக்குமார்களை ஒன்றம் பின் ஒன்றாக நான் அனுப்புவேன் என்று அல்லாஹு தஆலா அந்த துவாக்கு பதிலளித்து வஹி இறக்கினான். அப்போ அந்த நேரத்தில் முஷ்ரிக்கீன்களும் குஃபார்களும் சந்தித்து கொண்ட பொழுது அல்லாஹு தஆலா முஷ்ரிக்கீன்களை தோல்வடைய செய்தான். முஷ்ரிக்கீன்களை சேர்ந்து 70 பேர் கொலை செய்யப்பட்டார்கள், 70 பேர் கைது செய்யப்பட்டார்கள். இவர்களுடைய விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களோட மஷூரா பண்ணினாங்க. ஹதரத் அபூபக்கர், ஹதரத் உமர், ஹதரத் அலி போன்ற சஹாபாக்களோட மஷூரா பண்ணினாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த கைதிகள் சம்பந்தமாக இவர்கள் எங்களுடைய சகோதரர்கள், சாச்சாவுடைய மக்கள், மாமாவுடைய மக்கள், உறவினர்கள். அதனால் இவங்கள்ட்ட நீங்கள் என்னுடைய கருத்து என்னண்டா, நீங்கள் ஃபித்யா எடுத்துட்டு இவங்களை விடுதலை செஞ்சிடுங்க. அப்போ ஃபித்யா காஃபிர்கள்ட்ட எடுக்கக்கூடிய இந்த ஃபித்யா இருக்குது, அது அவர்களுக்கு எதிராக எங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருளாதார சக்தியாக இருக்கும் என்று சொன்னாங்க. இதன் மூலமாக ஒருவேளை இன்னொரு பிரயோஜனம், நாங்கள் அவங்கள உரிமை விட்டு விட்டால் ஃபித்யா வாங்கி கொண்டு இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள், ஹிதாயத் கொடுப்பான், அவங்க இஸ்லாத்துக்கு உதவியாளர்களாக மாறிவிடுவார்கள் என்ற ஒரு கருத்தை சொன்னார்கள். ஆனால் ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மாத்தரா இப்னு அல் கத்தாப், உமர் ரலியல்லாஹு தஆலா பார்த்து கேட்டாங்க, அவங்களோட மஷூரா என்ன? அவங்க சொன்னாங்க, வல்லாஹி மா ரா அபூபக்கர், நான் ஹதரத் அபூபக்கருடைய கருத்து என்னுடைய கருத்து கிடையாது. நான் என்ன விரும்புகிறேன்னு சொன்னால், என்னுடைய உறவினரான இன்னார என்னைட்டு தாங்க, நான் அவருடைய கழுத்தை வெட்டுகிறேன். அலியிடத்தில் உகையில கொடுங்க, அவருடைய சகோதரர், அவரை கழுத்தை வெட்டட்டும், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. இதே மாதிரி ஹம்சாக்கு இன்னார அவருடைய சகோதரத்தை சொல்லி அவரை ஒப்படைங்க, அவர் ஹம்சா அவருடைய கழுத்தை வெட்டட்டும். இப்படி எங்களில் எல்லாரும் தங்கள் நெருங்கின உறவினர்களை கொள்வோம், குஃபார்களாக பிடிக்கப்பட்டவர்களை. இதன் மூலமாக அறிந்து கொள்வான், எங்களுடைய உள்ளத்தில் முஷ்ரிக்கீன்களுக்கு எந்த இடமும் கிடையாது. இவங்க குஃபருடைய தலைவர்கள், பெரியவங்க, இவங்களை அழிச்சிட்டோன்னு சொன்ன குஃபர் இன்னும் பலகீனமாகும் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதரத் அபூபக்கர் அவங்க சொன்ன கருத்தை ஏற்றுக்கொண்டார்கள், நான் சொன்ன கருத்தை ஏற்றுக்கொள்ளலை. அப்போ அவங்கள்ட்ட இந்த ஃபித்யா வாங்கிட்டு கொஞ்சம் காசி பணத்தை வாங்கிட்டு அவர்கள் உரிமை விட்டார்கள். அடுத்த நாள் ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் ஹதரத் அபூபக்கர் இடத்துலையும் போனேன். அவங்க 2 பேரும் அழுது கொண்டிருந்தார்கள். நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், உங்களையும் உங்களுடைய தோழரையும் எந்த விஷயம் அழ வைத்தது, எதனால் நீங்கள் அழுவுறீங்க? அப்போ
ஃபஇம் வஜத்து புகான் பகைத்து வைன் லம் அஜித் புகான் தபாகைத்து லி புகாஇக்குமா. எனக்கு அழுக வந்தால் நான் அழுகுறேன், அப்படி முடியல அழுகுற மாதிரியாவது நடிக்கிறேன், ஒரு தோற்றத்தை அமைத்துக் கொள்கிறேன் உங்களுடைய அழகின் காரணமாக என்று நான் சொன்னேன். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய சகோதரர்கள் தோழர்கள் எப்போ ஃபித்யா வாங்கிட்டு உங்களை உரிமை விடபடி சொன்னாங்களோ நான் அப்படியே வாங்கிட்டு உரிமை விட்டேன். அல்லாஹு தஆலா உங்கள் மீது வேதனையை இந்த மரத்துடைய அளவுக்கெல்லாம் இறக்கினான். அந்த முடிவின் காரணமாக அதுக்கு பிறகு மஷூராவினால் எடுக்கப்பட்ட முடிவினால் அல்லாஹு தஆலா அந்த மஷூராவினால் அந்த வேதனையெல்லாம் நீக்கிட்டான். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்றான், மா கானில் நபியின் ஐயக்குன் லஹு அஸ்ரா ஹத்தா யுஸ்கின ஃபில் அர்த். இந்த நபிக்கு கைதிகள் பிடிக்கப்பட்டால் அவர்கள் இரத்தம் பூமியில் ஓட்டப்படாமல் அவங்கள விடுறது அனுமதி இல்லை என்று அல்லாஹு தஆலா ஆயத்திறக்கினான். அதுக்கு பிறகு கடைசியாக அந்த கிடைத்த கனிமத்துகள் ஃபித்யாவாக கிடைத்ததை அல்லாஹ் அனுமதி அளித்தான். ஃபக்குலு மிம்மா கனிம்தும் ஹலாலன் தொய்யிபா. நீங்கள் எந்தொன்றை கனிமத்தாக அடைந்து கொண்டீர்களோ அதை நீங்கள் ஹலாலாக மனமானதாக சாப்பிடுங்கள் என்று அல்லாஹு தஆலா கனிமத்தை ஹலாலாக்கினான். அடுத்த வருஷம் உஹதுடைய யுத்தம் நடந்தது. அதில் பத்ருடைய தினத்தில் ஃபித்யா எடுத்து அந்த மக்கள் உரிமை விட்டதன் காரணமாக உஹதில் அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். 70 சஹாபாக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். நிறைய சஹாபாக்கள் நபியை விட்டு ஓடிவிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தலையில் அணிந்திருந்த கவச கூட உடைந்து அவங்களுடைய வாயில நெற்றிட குத்திப்பட்டது. அவங்களுடைய பல்கள் கூட உடைந்தது. முகத்தில் ரத்தம் ஓடியது. இது போன்றதெல்லாம் நடந்துச்சு. அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய ஆயத்திறக்கினான், அவலம்மா அஸாபத்கும் முஸீபத்துன் கத் அஸபத்தும் மிஸ்லைஹா குல்தும் அன்னா ஹாதா குல் ஹுவ மின் இன்டி அன்ஃபுஸிக்கும் இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற ஆயத்தெல்லாம் இறக்கினான். எப்பொழுது உங்களுக்கு உஹதுடைய தினத்தில் முசீபத் இறங்கியதோ, நீங்கள் சோதிக்கப்பட்டீர்களோ, உங்களில் மக்கள் கொலை செய்யப்பட்டார்களோ, இதே மாதிரி தான் காஃபிர்களும் கொலை செய்யப்பட்டார்களே. இப்போ நீங்கள் கேட்குறீங்க இது ஏன் நடந்துச்சுண்டு. அல்லாஹ் சொல்கிறான், குல் ஹுவ மின் இன்டி அன்ஃபுஸிக்கும். நபியை நீங்கள் சொல்லுங்க, உங்களுடைய செயலின் காரணமாகத்தான் இவ்வாறு நடந்தது என்று சொல்லுங்க நபியே. அல்லாஹ் அனைத்து மீது சக்தி உள்ளவன் என்ற ஆயத்தெல்லாம் இறக்கினான். இதில் குலுஹமின் இந்தியா அன்ஃபுஸிக் என்பதற்கு தஃப்சீர் இந்த விளக்கத்தில் வருது, பியாஹதிக்கும் ஃபிதா. அன்றைய தினம் நீங்கள் ஃபித்யா எடுத்ததன் காரணமாக உங்களுக்கு இந்த தண்டனை என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இது முஸ்னத் அஹ்மது ரிவாயத் ஹதரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா ரிவாயத் செஞ்சிருக்கிறாங்க. இதே மாதிரி முஸ்லிம்ல அபூ தாவூதுல திர்மிதி போன்ற கிதாபுகளை இந்த ரிவாயத் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இதே மாதிரி புகாரி ஷரீஃப் ரிவாயத்தில் வருது, இத் தஸ்தகீஸுன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும் ரப்புக்கும் ஃபஸ்தஜாப லக்கும். நீங்கள் ரப்பிடத்தில் நீங்கள் துஆ செய்தீர்கள், அல்லாஹ் தஆலா அதுக்கு பதில் கொடுத்தான். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்ன ஹதீஸை பதிவு செய்கிறாங்க, நான் மிக்தாத் இப்னு அஸ்வத் அவங்களுடைய ஒரு காட்சியை நான் பார்த்தேன். அவங்க சொல்கிறாங்க, அந்த இடத்துல நான் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று ஆசைப்பட்டேன். அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல வந்தாங்க. முஷ்ரிக்கீன்களுக்கு எதிராக ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சு கொண்டிருந்தாங்க. ஹதரத் மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து சமுதாயம் சொன்ன மாதிரி நாங்கள் சொல்ல மாட்டோம், ஃபத்ஹப் அன்த ரப்புக ஃபகாத்திலா, நீங்கள் உங்கள் ரப்பும் போய் யுத்தம் செய்யுங்க, நாங்கள் இன்னஹாஹுனா காயிதுன், நாங்கள் இங்கே உட்கார்ந்து பார்த்து கொண்டிருப்போம் என்று சொன்னாங்களே, அவ்வாறு நாங்கள் செய்ய மாட்டோம். வலக்கின்னா நுகாத்தில யமீனிக் வான் ஷிமாலிக் வபைன யதைக் வமின் ஹல்ஃபிக். நபியே, உங்களோட வலது பக்கத்தில் நாங்கள் யுத்தம் செய்வோம், இடது பக்கம் இருந்து யுத்தம் செய்வோம், முன்னால் இருந்து யுத்தம் செய்வோம், பின்னால் இருந்து யுத்தம் செய்வோம், உங்களை நாங்கள் ஒரு நாளும் விட்டுட்டு போக மாட்டோம் என்று சொன்னாங்க. இதை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் பிரகாசமாகிட்டது. அதனால் அந்த மாதிரி சொல்ல நான் சொல்லியிருந்தா நன்றாக இருக்குமே என்று ஹதரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா நாங்கள் சொல்கிறாங்க. இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருடைய இரவு துஆ செய்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹும்ம உன்ஷிதுக அஹ்தக வ வஅதக், யா அல்லாஹ் நீ என்னோட செஞ்ச உடன்படிக்கை, எனக்கு கொடுத்த நீ வாக்குறுதியை ஞாபகப்படுத்துகிறேன், அதை வச்சு சத்தியம் பண்ணி கேட்கிறேன். அல்லாஹும்ம இன் ஷிஅத லம் துஅபத், யா அல்லாஹ் நீ நாடினால் நீ இனிமேல் வணங்கப்பட மாட்டாய், இந்த சமுதாயம் அழிஞ்சு என்று சொன்னால் எனவே இவர்களுக்கு உதவி செய்வாயாக என்று துஆ செய்தார்கள். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடிச்சி சொன்னாங்க, ஹஸ்புக யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு போது நிறுத்தி கொள்ளுங்க, அல்லாஹ் உதவி செய்வான் என்று. அதுக்கு பிறகு அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்திறக்கினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெளியாகும்போது இந்த ஆயத்தை ஓதிக்கொண்டு வந்தார்கள். சயுஹ்ஸமுல் ஜம்உ வ யுவல்லூன துபுர்,
இந்த கூட்டத்தினர் அழிக்கப்படுவார்கள், புறம் மிதுகிட்டு ஓடுவார்கள், முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்ற ஆயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டினார்கள். இப்போ அல்லாஹ் தஆலா சொல்ல நபி அல்ஃபி மினல் மலாயிகத்தி முர்திஃபீன், 1000 மலக்குகளை ஒன்றன் பின் ஒன்றாக அனுப்புவதாக. அப்படின்னா தொடர்படியாக 1000 மலக்குகள் வருவார்கள். முர்திஃபீன் ஒருத்தருக்கு உதவி செய்தவர்களாக, மேலதிகம் உதவியாக அவர்கள் இருக்கப்படுவார்கள். சில ரிவாயத்தில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய வலது பக்கத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 1000 மலக்குகளோடு இறங்கினாங்க. மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 1000 மலக்குகளோட இடது பக்கம் இறங்கினார்கள். இது முர்திஃபீன் என்பதை முர்தஃபைனி என்று மோதியிருக்கின்றார்கள். ஆனால் சரியான கருத்து பிரகாரம் அல்லாஹு தாலா 1000 மலக்குகள் அனுப்பினான். 500 மலக்குகள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோட வலதுபுறம் இருந்தார்கள். இடதுபுறம் மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்தோட 500 மலக்குகள். 500 மலக்கு வலது பக்கம், 500 மலக்கு இடது பக்கம் வந்தார்கள். மலக்குமார்களும் யுத்தம் செய்தார்கள், அவர்கள் உதவி செய்தார்கள். இந்த அளவுக்கு நபி அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, முஸ்லீம்களை சேர்ந்த ஒரு மனிதர் ஒரு முஷ்ரிக்கீன்களை சேர்ந்த ஒரு பெரிய கொளுத்த வீரரை விரட்டி கொண்டு போனாங்க. விரட்டி கொண்டு போகும் பொழுது சாட்டையால் அடிக்கிற சத்தம் கேட்டது, குதிரை வீரருடைய சத்தம் கேட்டது, அக்கதீம் ஹைசூமே விரைந்து போ என்று சொல்ற சத்தமும் கேட்டது. அப்படி இவர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது முஷ்ரிக் ஓடிக்கொண்டிருந்தவரை அப்படியே வெட்டிப்பட்டு கீழே விழுந்தார், அடிபட்டு கீழே விழுந்தார். போய் பார்த்து அவர் முகம் கிழிஞ்சிருந்துச்சு, சாட்டையால் அடிபட்டு முகம் கிழிஞ்ச மாதிரி இருந்துச்சு. இதை பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனிடத்துல வந்து அந்த அன்சாரி சஹாபி செய்தியை சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சதக்த, நீங்கள் உண்மை சொல்கிறீங்க. ذَلِكَ مِنْ مَدَدِ السَّمَاءِ الثَّالِثَةِ, அது 3வது வானத்துடைய மலக்குகளுடைய உதவி, மலக்குகள் தான் அவ்வாறு வந்து தாக்கினார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்றைக்கு தினத்தில் 70 பேர் கொலை செய்யப்பட்டார்கள், முஷ்ரிக்கீன்களை சேர்ந்தவங்க 70 பேர் கைது செய்யப்பட்டார்கள். இது முஸ்லீம் ஷரீஃபில் ரிவாயத். இதே மாதிரி புகாரி ஷரீஃபில் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. அவங்க கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் மா தஅத்தூன அஹ்ல பத்ரின் ஃபீக்கும், பத்ர் வாசிகளை உங்களுக்குள்ள எப்படி நீங்கள் கருதுறீங்கன்னு கேட்டாங்க. அவன் அந்தஸ்து எப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பத்ரீன்கள் மின் அஃதலில் முஸ்லிமீன், முஸ்லீம்களில் உயர்ந்தவர்கள், சிறந்தவங்கன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை கேட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வகதாலிக மன் ஷஹித பத்ர மினல் மலாயிகா, இதே மாதிரி தான் மலக்குமார்களை சேர்ந்தவங்க யார் பத்ரில் கலந்து கொண்டார் அந்த 1000 பேர், அவங்களும் மலக்குமார்களை உயர்ந்தவராக கருதப்பட்டார்கள். அதனால தான் புகாரி முஸ்லிம் ரிவாயத்தில் வருது, ஹாத்தப் இப்னு அபி பல்தஆ ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உஹதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியாகும் பொழுது ஒரு கடிதம் உண்டு, காஃபிர்களுக்கு மறைமுகமாக எழுதினாங்க. அந்த கடிதம் பிடிபட்ட நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஹாத்தப் இப்னு அபி பல்தஆ கொலை செய்யறதுக்கு அனுமதி கேட்டாங்க. அவர் முனாஃபிக் தனமாக நடந்து கொண்டார்ந்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னஹு கத் ஷஹித பத்ரன், உமரே அவர் பத்ரில் கலந்து கொண்டவர். وما يدريك لعل الله قد اطلع على أهل بدر فقال يعملوا ما شئتم فقد غفرت لكم. உமர், உங்களுக்கு தெரியுமா, அல்லாஹு தாலா பத்ர் வாசிகளை பார்த்து சொன்னான், நீங்கள் வேண்டிய அமல் செய்யுங்க, உங்களை நான் மன்னிச்சுட்டேன் எல்லாம் சொல்லிட்டானே, அதனால் அவர் செஞ்ச தவற எல்லாம் மன்னிச்சிட்டான், அதனால் நீங்கள் ஒன்றும் சொல்லாதீங்க அவர் சம்பந்தமாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் சஹாபியை பற்றி சொன்னாங்க. ஹைர், அடுத்த ஆயத்தில் அல்லாஹு தாலா சொல்லுகின்றான், இந்த ஆயத்தில் சொன்னது அல்லாஹு தஆலா மலக்குமார்கள் 1000 பேர் அனுப்பி உதவி செய்தான். வமா ஜஅலஹுல்லாஹு இல்லா புஷ்ரா, நபியே இந்த மலக்குமார்களை கொண்டு நாங்கள் அனுப்பின செய்திருக்கிறதே அது உங்களுக்கு நன்மாராயமாகத்தான் நாங்கள் ஆக்கியிருக்கின்றோம். வலிதத்மஇன்ன பிஹி குலூபுக்கும், இதன் மூலமாக உங்களுடைய உள்ளங்களில் ஒரு நிம்மதி அமைதி உண்டாகுவதற்காகத்தான் நாங்கள் இவ்வாறு மலக்குகள் அனுப்பினோம். அப்படி இல்லாட்டி அல்லாஹு தஆலா விரோதிகளுக்கு எதிராக உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு மலக்குமார்கள் இல்லாமலும் எல்லாம் செய்திருப்பான். வமன் நஸ்ரு இல்லா மின் இந்தில்லா, ஏனென்றால் அல்லாஹு தஆலா உடைய உதவியை கொண்டுதான், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்துதான் உதவி ஒன்று இருக்கின்றது. மலக்குமார்கள் இல்லாமல் கூட எல்லாம் உங்களுக்கு உதவி செஞ்சிருப்பான். அதனால மலக்குமார்களை கொண்டு எல்லாம் அனுப்பினது உதவி செஞ்சிருக்குதே உங்களுக்கு ஒரு நிம்மதி உண்டாகிறதுக்காக வேண்டி, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, அல்லாஹ் மீது நம்பிக்கை இன்னும் கூடுவதற்காக வேண்டி அவ்வாறு நாம் செய்தோம். இன்னல்லாஹ் அஸீஸுன் ஹக்கீம், அல்லாஹ் அனைத்து காரியத்திலையும் கண்ணியமிக்கவன், உறுதிமிக்கவன், நபியை கண்ணியப்படுத்தக்கூடியவன், மூமின்களை கண்ணியப்படுத்தக்கூடியவன், உலகத்திலும் மறுமையிலையும் அவனுடைய ஒவ்வொரு காரியத்திலையும் ஹிக்மத் ஒன்று இருக்கின்றது. அப்போ அல்லாஹு தஆலா தன்னுடைய சக்தியை கொண்டு மலக்குமார்களை அனுப்பி எல்லாம் உதவி செய்தான்.
அல்லாஹு தாலா நாடினால் முந்தைய சமுதாயத்துகளை அழித்த மாதிரி அல்லாஹு தாலா நேரடியாக அவர்களை அழித்திருக்கலாம், இந்த குஃபார்களை அழித்திருக்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள சமுதாயத்தினரை அல்லாஹு தாலா அழித்ததை மலக்குமார்களை கொண்டுதான். ஆனால் முஸ்லீம்கள் யுத்தத்துக்கு வரல. அல்லாஹு தாலா சிலவங்களுக்கு இடி மூலமாக, சிலவங்களுக்கு பயங்கரமான சத்தத்தின் மூலமாக, சிலவங்களை பூமி அதிர்ச்சி மூலமாக அல்லாஹ் அழித்தான். உதாரணமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து சமுதாயத்தை வெள்ளத்தால் அழித்தான். ஆது சமுதாயத்தினர் பெரும் காற்று அனுப்பி அல்லாஹ் அழித்தான். சமூத் கோத்திரத்தினர் பயங்கரமான சத்தத்தை கொண்டு அழித்தான். லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தை புரட்டி அவங்கள மீது கல்லு மலை பொழிந்து அல்லாஹ் அழித்தான். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தை யமுதுல்லா மேகத்துடைய தினத்தில் அதுவும் பயங்கரமான சத்தம், காது வெடிச்சு, இதே மாதிரி அவங்க அழிக்கப்பட்டாங்க. இது மாதிரி ஒவ்வொரு சமுதாயத்தினருக்கும் அல்லாஹு தாலா வேதனை அனுப்பினான். ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து சமுதாயத்துக்கு அல்லாஹு தாலா அழிக்கும் பொழுது, அவங்களுடைய விரோதியை அழிக்கும் பொழுது வெள்ளத்தின் மூலமாக கடலில் கொண்டு போய் அல்லாஹு தாலா அழித்தான். இது மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் இவ்வாறு நடந்துச்சு. அல்லாஹு தாலா சொல்கிறான், வலக்கதாத்தின மூசல் கிதாப மிம்பாதி அஹ்லக்னல் குரூனல் உலா பஸாயிர். நாங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வேதத்தை தௌராத்தை கொடுத்தது முந்தைய சமுதாயத்தை நாங்களே தெளிவான முறையில் அழிச்சதுக்கு பிறகுதான். மூமின்கள் இந்த யுத்தம் செய்ய வச்சு இந்த சமுதாயத்துக்கு எல்லாம் அவ்வாறு செஞ்சது இருக்கின்ற மூமின்கள் உள்ளத்தில் ஒரு நிம்மதி உண்டாக்குறதுக்காக, காஃபிர்களுக்கு இன்னொரு கேவலத்தை உண்டாக்குறதுக்காக வேண்டி அல்லாஹ் சொல்கிறான், காத்திலூஹும் யுஅஸிபுஹுமுல்லாஹு பிஐதீக்கும். நீங்கள் இந்த சமுதாயத்தோட யுத்தம் செய்யுங்க குஃபார்களோட, உங்களை கை மூலமாக அல்லாஹ் அவர்களை கேவலப்படுத்துவான். வயுஹ்ஸிஹிம் வயன்சுருக்கும் அலைஹிம், அவங்களை கேவலப்படுத்துவான், அழிப்பான், தண்டிப்பான். வயன்சுருக்கும் அலைஹிம், அல்லாஹ் உங்களுக்கு அவருக்கு எதிராக உதவி செய்வான். வயஷ்ஃபி சுதுர கௌமி முஃமினீன், இதே மாதிரி மூமின்களுடைய உள்ளத்துக்கு அல்லாஹு தஆலா நிம்மதி அளிப்பான். இதன் மூலமாக அல்லாஹு தஆலா குறைஷிகளுடைய பெரும் தலைவர்களை அவங்களுடைய விரோதிகளான முஸ்லீம்களுடைய கையால் அல்லாஹு தஆலா அழிக்க வச்சான், கொலை செய்ய வச்சான். இதன் மூலமாக முஸ்லீம்களுடைய உள்ளங்களில் இன்னும் ஒரு உறுதி தெளிவு உண்டாயிட்டது. அபு ஜஹில் அவனும் இந்த யுத்தத்தில் கொலை செய்யப்பட்டது. அவனுக்கு அவனுடைய படுக்கையில் வச்சு எல்லாம் ஒரு இடி அனுப்பி அல்ல வேறு ஏதாவது நோய் ஒன்று கொடுத்து எல்லாருக்கும் மூத்தாக்க வைத்திருக்கலாம். அப்படி இல்லாமல் அல்லாஹு தஆலா யுத்தத்துடைய மைதானத்தில் கொலை அவனை சாக வச்சது, முஸ்லீம்களுடைய கையால் கொண்டது அவனுக்கு ஒரு பெரிய கேவலமாக இருந்துச்சு, மற்ற மக்களுக்கு ஒரு படிப்பினையாக இருந்தது. எனவே அல்லாஹு தஆலா என்ன செஞ்சாலும் அல்லாஹ் அசீஸுன் ஹக்கீம், அவனுடைய காரியங்கள் அவன் கண்ணியவான், மகத்துவமிக்கவன், சக்தி மிக்கவன். முஸ்லீம்களையும் நபியையும் உலகத்திலையும் கண்ணியப்படுத்துகிறான், மறுமையிலையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான். இதே மாதிரி அவனுடைய அனைத்து காரியத்திலையும் ஹிக்மத் உள்ளவன். அடுத்த அல்லாஹ் சொல்றான், இது யுகஷீக்கும் நுஆஸ அமனத்தம் மின்ஹு வயனஸ்ஸிலு அலைக்கும் மினஸ் ஸமாஇ மாஅன் லியுதஹிரக்கும் பிஹி வயுத்ஹிப அன்கும் ரிஜ்ஸ ஷைத்தான் வலியர்பித அலா குலூபிக்கும் வயுஸப்பித பிஹில் அக்தாம். இன்னொரு செய்தி, அல்லாஹு தஆலா பத்ருடைய மைதானத்தில் அல்லாஹ் செஞ்ச உதவியை, மூமின்களுக்கு செய்த உதவி அல்லாஹ் சொல்கின்றான், கொடுத்த நியமத்துடன் அல்லாஹ் சொல்கின்றான். இது யுகஷீக்கும் நுஆஸ அமனத்தம் மின்ஹு, யுத்தத்துடைய மைதானத்தில் வச்சு சிறு தூக்கத்தை அல்லாஹு தஆலா சஹாபாக்களுக்கு போட்டான். தூக்கம் வாரது என்று சொல்றது மன நிம்மதிக்கு, அமைதிக்கு அடையாளம். யுத்தத்துடைய மைதானத்தில் தூக்கம் வரப்போறது இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா அவங்களுக்கு கொடுத்தது, அவங்களுக்கு நிம்மதியான ஒரு தன்மை இருக்குது, பயம் இல்லை என்ற விஷயத்தை காஃபிர்களுக்கும் அல்லாஹ் உணர்த்தினான். காஃபிர்கள் ஆயிரக்கணக்கில் இருந்தார்கள், முஸ்லீம்கள் 300,000 பேர். அவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு முன்னாடி அவங்க நிம்மதியாக அல்லாஹு தஆலா அவங்கள படை சஃபில் இருந்து கொண்டு தூங்கினாங்க. அபு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, உஹதுடைய தினத்துலையும் இவ்வாறு நடந்துச்சு, பத்ர்லேயும் நடந்தது. இவங்க சொன்னாங்க, உஹதுடைய தினத்தில் தூக்கம் வந்த கூட்டத்தில் நானும் ஒருத்தனாக இருந்தேன். என்னுடைய கையில் இருந்த வாள் பல தடவை கீழே விழுந்துச்சு, நான் எடுப்பேன் திரும்ப கீழே விழும், இப்படி நடந்துச்சு. காஃபிர்கள் பெரும் ஆயுதங்கள் அணிஞ்சு கொண்டு, உருக்கு சட்டைகள் அணிஞ்சு கொண்டு அவங்க கத்தி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு எந்த பயமும் இல்லாமல் இருந்துச்சு, அல்லாஹ் உதவி செய்தான். இதே மாதிரி ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, பத்ருடைய தினத்தில் மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட மட்டும்தான் குதிரை ஒன்று இருந்துச்சு, வேறு யார்ட்டையும் குதிரை கூட இருக்கல. எங்களை நான் பார்த்தேன், அதிகமானவங்க தூங்கி கொண்டிருந்தாங்க. இதே மாதிரி பத்ருடைய இரவும் கூட எல்லாரும் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் ஒரு மரத்து கீழே தொழுது கொண்டு அழுது கொண்டு துவா செஞ்சு கொண்டிருக்கிறாங்க காலை வரைக்கும். அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, யுத்தத்தில் தூக்கம் வரது இருக்குது, அந்நுஆஸு ஃபில் கிதாலி அமனத்து மினல்லாஹ்.
யுத்தத்துடைய மைதானத்தில் சிறு தூக்கம் வர்றது அல்லாவுடைய புறத்திலிருந்து ஒரு நிம்மதி, அது மன அமைதி. அது வஃபிஸ் ஸலாத்தி மின ஷைத்தான், தொழுகையில தூக்கம் வருது என்று சொன்னால் அது ஷைத்தானுடைய புறத்திலிருந்துள்ளது. இதே மாதிரி தாலிமுடைய மஜ்லிஸில், இல்முடைய மஜ்லிஸில், பயானில் தூக்கம் வருதுன்னு சொன்னால் அது இபிலீஸுடைய புறத்திலிருந்துள்ளது. கதாதா ரஹ்மத்துல்லாஹி சொல்கின்றார்கள், நுஆஸ் என்று சொல்ல சிறு தூக்கம் தலையில் இருக்கும், உள்ளத்தில் வராது. நவும் என்று சொல்லி தூக்கம் என்று சொல்லி உள்ளத்தில் வரும், அப்படின்னா உள்ளமும் தூங்கிடும். சிறு தூக்கம் சொல்லுறது உள்ளம் தூங்காது, தலை மட்டும்தான் தூங்கும், அதுக்கு பேர் சிறு தூக்கம். அப்போ மூமின்களுக்கு அல்லாஹு தஆலா அதை கொடுத்தான். ஏண்டா அந்த நேரத்தில் அவங்களுடைய உள்ளத்தில் நிம்மதி உண்டானது காரணமாக அல்லாஹு தஆலா மன அமைதியை கொடுத்து அவரை தூங்க வைத்தான். இதே மாதிரி புகாரி ஷரீஃப் ரிவாயத்தில் சஹீஹான ஹதீஸ் கூட வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருடைய தினத்தில் தனக்கான அமைக்கப்பட்ட கூடாரத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்களோட கூட உட்கார்ந்து துவா செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு தூக்கம் ஒன்று வந்துச்சு. பிறகு புன்முறுவல் பூத்தவங்களாம் தூக்கத்திலிருந்து விழிச்சாங்க. சொன்னாங்க, அபஷிர் யா அபூபக்கர், ஹாதா ஜிப்ரீல் அலா ஸனாயாஹு நகா, இதோ ஜிப்ரீல் வந்திருக்கிறாரு, படையோடு எடுத்துகிட்டு வந்திருக்கிறார், அவருடைய நெற்றியில் முகத்தில் கூட புழுதிகள் படிந்திருக்குது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுக்கு பிறகு அந்த கூடாரத்திற்கு வெளியே வரும்பொழுது சய்யுஹ்ஸமுல் ஜம்உ வயுவல்லூன துபுர் என்ற ஆயத்தை ஓதி கொண்டு வந்தாங்க. இந்த கூட்டம் தோல்வி அடைய போகுது, புறம் மீது விட்டு ஓடுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மாராயம் சொன்னார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிற அந்த ஆயத்தில் வனஸ்ஸுலு அலைக்கும் மினஸ் ஸமாஇ மாஅன், அல்லாஹு தஆலா வானத்திலிருந்து உங்கள் மீது மலையை பொழிவிப்பான், நீரை பொழிவிப்பான். அப்போ என்ன காரணம்னு சொன்னால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, முஷ்ரிக்கீன்கள் குறைஷில் சேர்ந்தவங்க அந்த வியாபார கூட்டத்துக்கு உதவி செய்கிறதுக்கான வந்த நேரம், முஸ்லீம்களோடு யுத்தம் செய்ய வந்த நேரம், அவங்க நீருள்ள பகுதியில் தங்கிட்டாங்க. மூமின்களுக்கு நீர் கிடைக்கல, அதனால தாகத்தில் மாட்டிக்கொண்டாங்க, தாகத்தால் பீடிக்கப்பட்டாங்க, தண்ணி இல்லை. இதே மாதிரி சிலவங்களுக்கு குளிப்பு கடமையாக இருந்துச்சு, சிலவங்களுக்கு ஒளி செய்ய வேண்டிய தேவை, தண்ணி இல்லாததுனால அதே நிலைமையில் அவங்க தொழுதாங்க, தண்ணீர் குளிக்காமலும் ஒளி செய்யாமலும். தயமும் ஒன்று இருக்குல்ல அந்த காலத்தில், அப்போ அப்படியே தொழ வேண்டி வந்துச்சு. இப்படி இருக்கும்பொழுது அவங்களோட உள்ளத்துல கொஞ்சம் சந்தேகம், இப்படி தொழுகக்கூடுமா, இந்த இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோம் என்று பல மாதிரி வஸ்வசாக்கள் ஷைத்தானுடைய புறத்திலிருந்து உள்ளத்தில் வந்துட்டது. இப்போ அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான், மழை பொழிய வச்சு அவன் தங்கியிருந்த பகுதியில் அப்படியே நீர் நிரம்பிட்டது. முஸ்லீம்கள் தண்ணீர் குடித்தாங்க, தன்னுடைய தோல் துருத்திகளை தண்ணியை நிரப்பி கொண்டாங்க, மிருகங்களுக்கு தண்ணி கொடுத்தாங்க, இதே மாதிரி குளிப்பு கடமையானவங்க குளிச்சு கொண்டாங்க. இதன் மூலமாக அவங்களுடைய பரிசுத்தம் ஏற்பட்டுச்சு, பாதங்களும் தரிப்பட்டது, உறுதியாகிட்டது. இதே மாதிரி சிலவங்க சொல்கிறாங்க, முஸ்லீம்கள் அமைந்த பகுதி இருக்குது, அது கொஞ்சம் புழுதி நிறைந்த பகுதியாக இருந்துச்சு. அந்த மழை பொழிஞ்ச உடனே அந்த புழுதியெல்லாம் காய்ந்து மழை பூமி சேராகி மறு உறுதியாகிட்டது. இதனால் முஸ்லீம்களுடைய கால்கள் தரிப்படக்கூடிய நிலம் உருவாகிட்டது. முஷ்ரிக்கீன்கள் இருந்த பகுதி வலுக்க தொடங்கிட்டது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படையெடுத்து கொண்டு போகிற நேரம் பத்ரில் போய் கொஞ்சம் தண்ணி இருக்கக்கூடிய இடத்த பிடிச்சு கொண்டாங்க. அந்த நேரத்தில் ஹுபாப் இப்னு முன்திர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இது நீங்களாக தேர்ந்தெடுத்து கொண்ட ஒரு இடமா யுத்தத்துடைய தந்திரத்துக்காக வேண்டி, அல்லது அல்லாஹு தஆலா இந்த இடத்த வச்சு தங்க சொல்லியிருக்கிறான், இந்த இடத்துட்டு போகக்கூடாதுன்னு சொன்னானான்னு கேட்டாங்க. இல்லை, யுத்தத்துக்கு தந்திரத்துக்கான இந்த இடத்துல தங்கி இருக்கிறேன் என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நேரம் அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இது பொருத்தமான இடம் அல்ல, நீங்கள் இந்த இடத்துட்டு இன்னொரு பகுதியை சொன்னாங்க, அந்த பகுதி போகும், அங்கே தண்ணீர் உள்ள பகுதி, அது பொருத்தமாக இருக்கும், அந்த இடத்துல போய் நாங்கள் தண்ணியுடைய எங்களோட கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவோம், இதன் மூலமாக எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது, அவங்களுக்கு தண்ணி கிடைக்காது, அதனால் அவங்களுக்கு இன்னும் கஷ்டமாகிடும் என்ற ஒரு மஷூரான்னு சொன்னாங்க. அதை ஏற்றுக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. இப்போ இந்த நேரத்தில் மழை எல்லாம் பொழிவிச்சது இருக்குது, அந்த சிறு தூக்கம் உண்டாகிறதுக்கு முன்னாடி மழை பொழிஞ்சது. இதன் மூலமாக அந்த இடத்துல புழுதிகள் படிந்திருந்த பகுதி புழுதியில் நீங்கி உறுதியான இடமாக மாறிட்டது. இதனால் அவங்களுடைய உள்ளங்களும் நிம்மதி அடைஞ்சது, அடுத்து அவங்களுடைய பாதங்களும் தரிப்பட்டது. அப்போ லீட்டா ஹிரக்கும் பிஹி, சிறு தொடக்கு பெருந்தொடக்கு போன்றது ஏற்பட்டிருந்ததை அல்லாஹ் அவங்களை சுத்தமாக்க அல்லாஹ் மலை இறக்கினான். இது வெளிரங்கமான சுத்தம். உள்ரங்கமான சுத்தம் வயுதுஹிபனுக்கும் ரிஜிஸ ஷைத்தான், ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள், வஸ்வசாக்கள், தப்பான எண்ணங்களை உள்ளத்திலிருந்து நீக்கி உள்ளத்தையும் சுத்தப்படுத்துறதுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா மலையை பொழிவித்தான். இதன் மூலமாக வைசப்பித்த பிஹில் அக்தாம் வலியர்பித் அலா குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்கள் மீது அல்ல உறுதிப்பாடு உண்டாக்கினான். வைசப்பித்த பிஹில் அக்தாம்
பாதங்களின் மீது அல்லாஹு தஆலா தடைப்படுத்துவதையும் இந்த மூலமாக உண்டாக்கினான். இதனால் முஸ்லிம்கள் தடைப்பட்டார்.